Guys, welcome to Jolly Vlogs with Pranav. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 6th டேன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாங்க இந்த கேங்டாக் லோக்கல் சைட்ஸிங் தான் போறோம். ஆக்சுவலா நாங்கள் நேற்று தான் ஃபர்ஸ்ட் லோக்கல் சைட்ஸிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஃப்ளைட் வந்து 12:30ன்றதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றிட்டாங்க. அதாவது நேற்று வந்து நம்ம நாட்லா பாஸ் போகிற மாதிரியும் இன்னைக்கு வந்து லோக்கல் சைட்ஸிங். ஸோ இப்போ நாங்கள் லோக்கல் சைட்ஸிங் தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 கிட்ட ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவரும் வந்துட்டாரு. குட் மார்னிங். ஸோ இப்போ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஓகேங்க, போக நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயங்க நான் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஷி வியூ பாயிண்ட் அப்படின்ற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த மாதிரி மேலே ஏறி போனாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக்கில் கூட கஞ்சங்க தெரியுதுங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த டாஷி வியூ பாயிண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சஜங்கா வியூ வந்து கிளியராகவே தெரியுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஸ்ட் வந்து மறைக்க ஆரம்பிச்சிது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம இந்த டாஷி வியூ பாயிண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேலேருந்து ரோடுமே செமையாக இருக்குது. ஸோ ஓகேங்க, ஸோ இங்கேருந்து நாங்கள் காரில் ஏறிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். ஸோ இந்த வியூ பாயிண்ட் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. அதுமாரி நாங்கள் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஷா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ தண்ணி லைட்டாக தாங்க வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. அங்கே கொஞ்சம் வந்துட்டுருக்கு, அப்புறம் இங்கே கொஞ்சம். சரி, நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட் போக வேண்டியது. நீங்கள் கேட்கலாம் ஏன்னா உடனே கிளம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, தண்ணியை கொஞ்சம் தானே வந்துட்டுருக்கு. சரி, அதான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் டுக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது கணேஷ் டுக். ஸோ அதில் வியூ சூப்பராக இருக்குங்க. இங்கே கீழே வியூ. இந்த சைடில் கஞ்சஞ்சங்கா ஹில்ஸ் இருக்கும். செம்மையாக இருக்குங்க வியூ. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த வியூ தாங்க என் கண்ணை பறைக்குதுங்க. சூப்பராக இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே கண்டினியூஸாக நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே இன்னொன்று ஹனுமான் டுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. மோஸ்ட்லி அதான் செகண்ட் போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க, உங்களுக்கு போயிட்டு சொல்கிறேன். கணேஷ் டுக் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இது பக்கத்துலேயே தான் ஹனுமான் டுக் இருக்குன்ற மாதிரி பார்த்தேன் மேப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு போக வேண்டியதான். இங்கே வெயில் அடிக்குது. அது சில்லுன்னு இருக்குங்க இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், அது என்ன ஆக்சுவலாக மந்திர் தானே, நீங்கள் டுக் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சிக்கிமில் வந்து கோவில்களை டுக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி போன விநாயகர் கோவில், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மந்திராக இருந்தாலும் அவங்க வந்து டுக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஹனுமான் டுக் ஆர் கணேஷ் டுக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே நானுமே உங்களுக்கு ஸ்பெல் பண்ணேன்.
ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான் டுக் இருக்குது. ஓகேங்க. போனாலும் இந்த இது கஞ்சன்ஜங்கா மலை எங்களை வர வைக்கிறதுங்க. சத்தியமாக எங்கே போனாலும் எங்களால் பார்க்க முடியுது. ஸோ ஆக்சுவலாக அவங்களே சொன்னாங்க, நீங்கள் கேங்டாக்ல வந்து எந்த சைட்லேருந்து வியூ பார்த்தாலுமே உங்களுக்கு கஞ்சன்ஜங்கா தெரியும்னு சொல்லிட்டு. ஈவன் டார்ஜிலிங்லேயே தெரியும்னு சொன்னாங்க. பட் அங்கே மிஸ்டி கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருந்ததுனால சுத்தமாக தெரியல. ஆனால் இங்கே கிளியராகவே தெரியுதுங்க ஆக்சுவலாக மலை. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக இங்கே சிக்கிம் வேலி வியூவெல்லாம் ஆக்சுவலாக. செமையாக இருக்குங்க கோயில். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். வியூலாம் செமையாக இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹனுமான் டுக்கை வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண விஷயங்கள் தான். ஆக்சுவலாக இவங்க ஆஃபீஸில் என்ன பேக்கேஜ் போட்டாங்கன்னு தெரிலங்க சத்தியமாக. ஒரு சில ஏரியாஸ்லாம் எல்லோரும் சேர்ந்து ஆட் பண்ண சொல்லி ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக நாத்ரா பாஸே வந்து இதில் இல்லை. நாங்கள் வந்து நாத்ரா பாஸ் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பர்மிட் சார்ஜஸ்லாம் கொடுத்து நாங்கள் போனோம் ஆக்சுவலாக சொல்ல போனோம். ஓகே, ஸோ உங்களுக்கு போக நான் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த வியூவை பார்த்து ரசிக்கிறதுனால பெருசாக லைவாக பேசுகிற அளவுக்கு வர மாட்டேங்குதுங்க. வியூவெலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே வந்து ஷூஸ் வந்து ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்கு இங்கே இடம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே உங்களோட ஷூஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் மேலே கோயிலுக்கு போகணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை வரவேற்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த காசி வியூ பாயிண்ட் போகும்போது செம காமெடிங்க. என்ன தெரியுமா, பாடி கார்டு மாதிரி ரெண்டு பேர் வந்து தூக்கிட்டு இருக்காங்க இதில் கல்லில். எனக்கு என்னத்தை வந்து அவங்கள தாண்டி நான் போகிறது. கோவத்தில் ஏன் மேலே பராண்டி விட்டாங்கன்னா சரி கடிச்சு விட்டாங்கன்னா சே பூனை மாதிரியே நம்பால் பூனை மாதிரியே பண்ணுவானா, அதான் அந்த பூனையே ஞாபகம் வருதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ஷி மானஸ்ட்ரின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ கேங்டாக்ல இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மானஸ்ட்ரினா இந்த என்ஷி மானஸ்ட்ரி தான். ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா மானஸ்ட்ரி போகிற வழியில் ரொம்பவே நீட்டாகவும் எல்லா இடங்களுமே ரொம்பவே நீட்டாக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவன் சிக்கிமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு டார்ஜிலிங் மட்டும்தான் கொஞ்சம் நீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் சிக்கிம் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும்னு நம்ம சொன்னாங்க. உண்மையிலே நாங்கள் போனப்போ பயங்கரமாக அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஏகப்பட்ட மணிலாம் வச்சுருக்காங்களே, ஸோ அவங்களோட அந்த ட்ரெடிஷன் பிரகாரம் அதெல்லாம் சுற்றிட்டு போனோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலிமா நம்புகிறாங்க. ஸோ உண்மையிலே இடம் சூப்பராக தாங்க இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு மானஸ்ட்ரி பக்கத்தில் போய் காமிக்கிறேன். வெளியிலேருந்து மட்டும் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும், வீடியோ ஒரு ஃபோட்டோ. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன மானஸ்ட்ரி தான் இது. பட் சின்ன மானஸ்ட்ரியாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த என்ஷி மானஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிரணவ் பண்ண டைம்னு சொல்லிட்டு வீடியோ நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஸோ அந்த சேனலில் உங்களுக்கு இதுக்கான செப்பரேட் வீடியோவுமே நான் மேக் பண்ணி போடுறேன். பிகாஸ் இந்த வீடியோ ஏற்கனவே டியூரேஷன் பெருசாக இருக்குன்றதுனால நான் என்ன யோசிச்சேன், சரி ஓகே நம்ம ஓவராலாக இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்துக்கான ஹிஸ்ட்ரியை நான் இதில் கவர் பண்ணலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் சொல்லுங்கள், பிரணவபுரம் டைம்னா நான் செப்பரேட் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானஸ்ட்ரிக்கு உங்களுக்கு என்ட்ரி ஃபீ இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சன். சும்மா வர்த்தா தாங்க இருக்கு, இடம் சூப்பராக தாங்க இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான்.
ஸோ உண்மையாக சொல்லப்போனால் மானஸ்ட்ரி சூப்பராக கட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் எக்ஸிபிஷனும் ஒரு இடம் இருந்துச்சு, அதுக்கு வந்தோம். பட் ஆனால் ஃப்ளவர் எக்ஸிபிஷன் இப்போ க்ளோஸில் இருக்குது நம்ம சொன்னாங்க, அதனால தான் மேலே இருக்கக்கூடியது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி தான் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போக போகிறோம். நாங்கள் பெருசாக பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல, அங்கே என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்றதை ஓவராலாக சும்மா போய் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஷாப்பு. ஸோ இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்டிக் பீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஆக்சுவலாக ரோப் வேக்கு டைம் ஆகிடுச்சுங்க, அதனால தான் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோப் வேக்கு வந்திருக்கோம். ஸோ ரோப்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் பர்சன் 220 வாங்குறாங்க. இது எல்லா இடத்துலையுமே ரோப்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 220 rupees தான் அங்கே இருக்கும். இந்த 200 above 300 அந்த ரேஞ்ச் தான் வரும் எங்களுக்கு. பிகாஸ் அங்கே இதில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பூனேயில் வந்து இது அந்த ராய்கட் ஃபோர்ட்டுக்கு ரோப் காரில் போனோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 310 வந்துருச்சு, 214 பர் பர்சன். ஸோ அதனால் ரோப் காரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக சொல்ல முடியாதுங்க. எவ்வளோ? 242. ஸோ 242ங்க பர் பர்சன். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னா சேஃப்டி ரீசன்ஸ்க்காக தான். ஏன்னா வந்து அவ்வளோ சேஃப்டி இருக்கும் ரோப் கார்லன்றதுனால தான் சரி ஓகே அவங்க வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக வாங்குறாங்க. அதனால தான் ஸோ நான் போயிட்டு வந்துட்டு வர்த்தா இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நின்று போகிற மாதிரி தாங்க இருக்குது. இப்போ நம்ம ரோப் காருக்குள்ளே தாங்க இருக்கோம். ஸோ இதில் வந்து நின்று போகிற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குங்க. இருங்க நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க வியூ இங்கேருந்து. Hey, wait. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ரோப் காரை பொறுத்த வரைக்கும் நம்ம நின்று போகணுன்றதுனால இது அந்த இடத்துல போய் நம்ம இறங்குற மாதிரி இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோப் கார் போயிட்டு திருப்பி ரிட்டன் வந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட் நம்ம போக வேண்டியது தான். ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து இன்னொரு மானஸ்ட்ரி இருக்குது, அந்த மானஸ்ட்ரியை முடிச்சுட்டு அதோட நேரம் எம்ஜி ரோடு போக வேண்டியதாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து சார்டன் ஸ்டெப்பா அப்படின்ற ஒரு மானஸ்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரியல, பட் இதுக்கான எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங்குமே நான் உங்களுக்கு டைட்டில் மாதிரி போடுறேன். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இடம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி மார்ஜின் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா மால் ரோடு. ஸோ அங்கே தான் நெக்ஸ்ட் போக போகிறோம். அங்கே ஆக்சுவலாக பை வாக் தான் போகணுன்றதுனால அங்கே நம்மளோட டிரைவர் போய் இறக்கி விட்டு போயிடுவார். திருப்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு வண்டியை பிடிச்சி நம்மளோட ரூமுக்கு போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி மார்ச். ஸோ இங்கே இருக்கிறவங்க எம்ஜி மார்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க.
ஸோ நீங்கள் மால் ரோடுக்கு வந்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே கேங்டாக்ல ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஓகேனா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட இங்கே பக்கத்தில் வந்து ஒரு மால் இருக்குங்க. ஸோ அந்த மாலையை அப்படியே போய் பார்த்துட்டு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒருவேளை நாங்கள் மார்னிங் டைமில் வந்திருக்கோன்றதுனால இங்கே மால் ரோட்டில் வந்து நிறைய கடைகள் க்ளோஸில் இருக்கலாம். ஒருவேளை ஈவினிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்க போல் இருக்குங்க. ஸோ பார்த்துக்கோங்க. மால் ரோடான சூப்பராக தாங்க இருக்குது. வெஸ்ட் பாயிண்ட் மால். ஸோ பரவாயில்லைங்க. ஆக்சுவலாக இங்கே உங்களுக்கு கேங்டாக்கில் வந்து இருக்கிறதே இது ஹில்லு மேலே, ஆனால் இங்கே வந்து ஆக்சுவலாக மால் கட்டி விட்ருக்காங்கன்றதே ஆச்சரியம் தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மால்லேருந்து இப்போ நாங்கள் ரிட்டன் வந்து அதே எம்ஜிஎம் ஆர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பிகாஸ் அங்கே போயிட்டு தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸியை பிடிச்சி நம்ம அங்கேருந்து நம்மளோட ரூமுக்கு போக முடியும். ஸோ அதனால் இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஓகேங்க, இதோட நம்மளோட ரூமுக்கு ஆக்சுவலாக நம்ம போக வேண்டியது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக எங்களோட ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட்டிலாம் நான் முடிவு பண்ணிட்டேங்க, 9 நாள் கம்மி ட்ரிப்பு வர்றதா இல்லைங்க. ஸோ ஏன்னா பிகாஸ் நம்ம டக்குன்னு முடிஞ்சிடுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நிறைய நாள் சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ட்ரிப்பில் நிறைய நாள் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். இக்கெடுக்கு நாங்கள் 2 பிளேஸ் சுற்றி பார்த்துருக்கோம். அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா அதுக்குள்ளே ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமெல்லாம் நாங்கள் நிறைய நாள் வருவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கிறது ஒரு ஈஸ்ட் சிக்கிம் அண்ட் சவுத் சைடு மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சிக்கிம்லாம் இருக்குங்க, அதெல்லாம் பயங்கரமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நெக்ஸ்ட் டைம் எப்போயாவது நார்த் சிக்கிம் பக்கம் போகும்போது வேணால் நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஓவராலாக கேங்டாக் லோக்கல் சைட் சீயிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மால் ரோடு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மால் இருந்தது, அது 2மே போயிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இவ்வளோ ஹைட்டில் வந்து ஒரு மாலை கட்டி விட்ருக்கதை நான் இப்போ தாங்க பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from Jolly Vlogs.